வாங்க இன்னைக்கு சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மூளை ஆரோக்கியத்திற்கான ஒரு மிகச்சிறந்த கீரை அப்படின்னா அது முருங்கைக்கீரைன்னு சொல்கிறாங்க. தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரையை பறிச்சுக்கலாம். அதை நல்லா உருவி எடுத்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 15 போல் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், அரை மூடி போல் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஒன்று நறுக்கி சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு வாங்க. இப்போது அலசி வச்சுருக்க அந்த கீரைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் சளி இருமலுக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கலாம். கீரையை அலசி உள்ளே சேர்த்துருக்கனால அதிலே லைட்டாக தண்ணி இருக்கும். அதனால் இப்போது 1/4 டம்ளர் போல் லைட்டாக தண்ணி மேலாக தெளித்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் இந்த கீரை நல்லா வேகட்டும். இப்போ அரை டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். நிலக்கடலை அப்படியே சேர்த்தா எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் அப்படியே பொறுக்கி தனித்தனியாக எடுத்துருவாங்க. அதனால் மிக்சியில் அப்படியே 1-2 அடிச்சிருக்கேன். இப்போ தேங்காய், நிலக்கடலை, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால அப்படியே நல்லா கரண்டி வச்சு கீரையோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இரும்பு சத்து மிக்க ஒரு சூப்பரான கீரை ரெடி ஆயிடுச்சு. கசப்பில்லாத முருங்கைக்கீரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.